ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேட்டா கோச்சிங். நீங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு டேட்டா அனாலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பாக்குறீங்கன்றது என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தட். ட்ரஸ்ட் மீ, நீங்க இன்னைக்கு என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி ஒரு டேட்டா அனாலிஸ்ட் கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. நானும் இதே மாதிரி ஒரு லாங் பேக்ல கன்ஃபியூஷன்ல தான் இருந்தேன். எனக்கு எங்க எதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது கிளியரான ஐடியா கிடையாது. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும். ஐ வாண்டட் டு start my career in the thing that I am enjoying and I want to make money in that. இன்னைக்கு அந்த ஒரு path எப்படி find out பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். I am so happy for this. So for me, என்னோட journey எப்படி ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா, it started with an internship in a digital marketing. Actually that job was really boring for me. In digital marketing அப்படின்றது it's a good field, but எனக்கு இது boring because என்னோட basic background என்ன அப்படின்னா aviation sector. என்ன எனக்கு digital marketing தோணுச்சு அப்படின்னா, the work I felt was repetitive and uninspiring. இதுதான் நான் என்னோட ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் பண்ண போறேன் அப்படின்னும் போது I don't feel happy in that. So I needed to do something which is more exciting, something actually I was passionate about. Then I discovered about data analysis. But இந்த data analysis வரும்போது எனக்கு நிறைய சேலஞ்ச் இருந்தது. எல்லாருமே என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம், do projects. But என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும், அவங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்றதே எனக்கு சுத்தமா தெரியல. இதை எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதும் கூட எனக்கு சுத்தமா தெரியல. எல்லா பீப்புளுமே சொன்னது மாதிரி ஐ ஹாவ் என்ரோல்ட் இன் லாட் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ் லைக் கோர்செரால படிச்சேன், யுடமி படிச்சேன், லிங்க்டின் லேர்னிங்ல நிறைய படிச்சேன், நிறைய மென்டர் கிட்ட இருந்து கூட ஐ ஹாவ் ஸ்டார்டட் லேர்னிங் த கோர்சஸ். பேசிக்கலி எவ்ரி பிளாட்ஃபார்ம் ஐ ஹாவ் என்ரோல்ட். பட் கெஸ் வாட், எல்லாத்தையுமே என்னால ஃபினிஷ் பண்ண முடியல. நியர்லி ஐ ஹாவ் என்ரோல்ட் அபவுட் 13 to 14 கோர்சஸ். எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணேனான்னு கேட்டா நோ, நாட் எட். ஒரு 2-3 கோர்சஸ் தான் கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். See, I was not really learning either also. So I was just stuck and I'm not barely making any progress in that. Then one day என்னோட ஃப்ரெண்ட், இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டை ரீச் அவுட் பண்ணிட்டு அவங்க கிட்ட சஜஷன் கேட்கிறேன். எதனால எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, எதனால நான் இந்த டேட்டா அனாலிசிஸ் ப்ராஜெக்ட் என்னால பண்ண முடியல அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க எனக்கு கொடுத்த ஐடியா தான் கோ டு Google. ஓகே, Google அப்படின்றது இட்ஸ் அ வெப்சைட் வேர் யூ கேன் ஃபைண்ட் அ டேட்டா செட். அந்த டேட்டா செட் அப்படின்றது இட்ஸ் நாட் அ ரியல் டேட்டா செட், டைட்டானிக் டேட்டா செட். அண்ட் ஃப்ரம் தேர் ஐ ஸ்டார்டட். பட் ஹானஸ்ட்லி எனக்கு அதை ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணணும்ன்ற எதுவுமே எனக்கு தெரியாது. இட்ஸ் ஆல்சோ கன்ஃபியூசிங். இருந்தாலுமே அதை நான் ஜஸ்ட் டெய்லியுமே எடுத்து என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது few months later I was more comfortable with Python, data cleaning, visualization and basic analysis. இந்த ஒரு லெவலை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்னோட கோர்சஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால ரீச் பண்ணி இருந்திருக்க முடியாது. என்னோட கோர்சஸ் பிளஸ் அதோட பேரலா நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணனால மட்டும்தான் என்னால இந்த டேட்டா கிளீனிங்னா என்ன, விஷுவலைசேஷன்னா என்ன, பேசிக் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்றதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இந்த இடத்துல நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்லி லேர்னிங் வில் நாட் மேக் யூ டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். இந்த இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர் யூ கேன் லேர்ன் எவ்ரிதிங். நீங்க ப்ராஜெக்ட் பண்ணதான் உங்களால லேர்ன் பண்ண முடியும். இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு டீச் பண்றேன். ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ற போது இட் இஸ் மச் ஈஸியர் டு ஒர்க் ஆன் ப்ராஜெக்ட் தட் எக்ஸைட்ஸ் யூ. இட் மே பி நீங்க ஒரு ஃபேண்டசி ஃபுட்பால் ரிலேட்டடா இருக்கலாம், இல்லனா இ-காமர்ஸ் கூட இருக்கலாம், இல்ல எனிதிங் எல்ஸ் தட் யூ ஜென்யூன்லி கேர் அபவுட். when you are interested in that subject you will actually enjoy working on it and you will be much more likely to finish it. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, சிம்பிளி சால்வ் த ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் இன் த ஏரியா தட் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். நீங்க மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா நீங்க எப்படி ROAS இன்க்ரீஸ் பண்ணணும், அதோட எஃபெக்டிவ் வே என்ன அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதை எப்படி நீங்க பண்ண போறீங்க, ஒரு ரிட்டர்ன் ஆன் ஆட்ஸ் மூலமா எப்படி பண்றது இப்படின்றதா நீங்க அனாலிசிஸ் பண்ண போறீங்க.
ஸோ இப்படி நீங்க பண்ணும்போது this is what we call as a domain knowledge அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ஃபீல்டை என்ன அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எட்ஜ் கொடுக்குறீங்க இல்லையா, that is called as domain knowledge. சப்போஸ் நான் இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான டேட்டா செட் எடுத்து ஒர்க் பண்றேன், பட் என்னோட பேசிக்கான இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கு அப்படின்னும் போது ஐ கான்ட் ஏபிள் டு கிவ் மச் ஆன் த மேனுஃபேக்சரிங் டொமைன். கரெக்ட் இல்லையா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்து அதுல என்னைய ஒர்க் பண்ண சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னால் அதுல ஒர்க் பண்ணவே முடியவே முடியாது. சோ இதுதான் நீங்க செகண்டா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. உங்களுக்கு என்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுல நீங்க என்ன அனாலிசிஸ் பண்ண முடியும் அப்படின்றத செகண்டா பாருங்க. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா அசஸ் யோர் ஸ்கில் லெவல். அதாவது நீங்க வந்து ஸ்ட்ரைட்டாவே ஒரு அட்வான்ஸ் மிஷின் லேர்னிங்கோ இல்லனா காம்ப்ளெக்ஸ் அல்காரிதமோ ஜம்ப் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸ்டார்ட் ஸ்மால். மேபி ஒரு எக்ஸலா இருக்கலாம், ஒரு மீன் எப்படி கால்குலேட் பண்றது, மீடியன் எப்படி கால்குலேட் பண்றது, மோட் ஃபார் த டேட்டா செட் எப்படி கால்குலேட் பண்றது, இந்த மாதிரி நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. ஓகேங்களா? சோ ஸ்டார்ட் வேர் யூ ஆர். நீங்க ஆல்ரெடி எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து ஏதோ சம்திங் நீங்க பில்ட் பண்ண பாருங்க. தட் வில் மேக் யூ என்ஜாய். ஓ, நான் ஏதோ ஒரு விஷயம் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் உங்களுக்குள்ள வரும். சோ ஃப்ரம் தேர் யூ வில் கெட் இன்ட்ரெஸ்ட். சோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேட்டா செட்டை வந்து சூஸ் பண்ணுங்க. சோ when you are starting out, don't pick ரொம்ப அட்வான்ஸ் லெவலாவோ இல்லனா ஒரு லார்ஜஸ்ட் டேட்டா செட்டாவோ அப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get confused and you will lose your confidence. So pick something simple and manageable. For example, இப்போ நீங்க வந்து you can even ask ChatGPT to generate a small data set because ChatGPT இப்ப நிறைய data sets நமக்கு கொடுக்கும். or head over to Google போங்க இல்லனா Google data set போங்க. அந்த இடத்துல beginner friendlyயான data set என்ன அப்படின்றத find out பண்ணுங்க. So first நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா keep it very simple and you can scale up as you grow. So fifth step என்ன அப்படின்னா define your objective. நீங்க analysis குள்ள dive ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட objective என்ன அப்படின்றத நீங்க define பண்ணுங்க. நீங்க என்ன achieve பண்ண போறீங்க, டேட்டா விஷுவலைசேஷனா இல்ல இன்சைட் டெலிவரி பண்ணணுமா, ஃபோர்காஸ்டிங் பண்ணணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருங்க. சோ இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் a broad question like who is the best NBA player அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு பதிலா you can focus something like which NBA team made the most 3 pointers in 2024. இந்த மாதிரி क्वेश्चंஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். சோ அப்ப இந்த இடத்துல உங்களோட கிளியர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. சோ இட் will make your project smoother and more focused. So sixth step என்ன அப்படின்னா start small, scale up. Now you have planned. இப்ப நம்மளோட ப்ராஜெக்ட் நம்மளோட கையில இருக்கு. We have planned up. It's your time to get started. ரொம்ப ரொம்ப சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. Don't use entire data set if it is big. Work with the subset. Maybe like முதல்ல ஒரு 100 rows எடுத்து அதுல இருந்து work out பண்ண பாருங்க. As you build a confidence, you scale up to larger, even more complex data set. Seventh step என்ன அப்படின்னா you have to collaborate smartly. See, if you are working within a team, make sure you are all on the same page. But நீங்க வேற ஒரு உங்களை மேக்ஸிமம் உங்களோட லேர்னிங்க்கு டிபெண்ட் ஆயிருக்க மாதிரி பார்க்காதீங்க. ஓகேங்களா? சப்போஸ் இப்போ உங்களோட குரூப் வந்து அவைலபிளா இல்ல அப்படின்னா நீங்க அதே இடத்துல ஸ்டக் ஆகி உங்களோட ப்ராக்ரஸ் வந்து டிலே பண்ற மாதிரி இருக்க கூடாது. சோ ரிமெம்பர், திஸ் இஸ் யுவர் லேர்னிங் ஜர்னி. சோ எதனால மத்தவங்கனால உங்களோட ஜர்னி வந்து எந்த இடத்துலயுமே அஃபெக்ட் ஆக கூடாது. நீங்க ஈவன் குரூப்பா ஒர்க் பண்ணாலுமே யூ ஹேவ் டு லேர்ன் யுவர் திங். ஆல்சோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் திங்க் தட் யூ ஆர் டூயிங் அ சோலோ ப்ராஜெக்ட். சோ யூ கேன் லேர்ன் entire process. குரூப்ல இருந்தாலுமே நீங்க ஒரு சோலோ ப்ராஜெக்ட் மேக்கரா தான் உங்களை திங்க் பண்ணிக்கணும். சோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோட குரூப்ல இன்னைக்கு 2 பேர் இல்ல, அவங்க பண்ற ஒர்க்காக நான் என்னோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கவே கூடாது. சோ ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னா எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை எப்படி டாக்குமெண்ட் பண்றீங்க, ஷோகேஸ் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பிகாஸ் டாக்குமெண்ட் இஸ் எவ்ரிதிங். ஒரு GitHub அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க, உங்களோட LinkedIn ப்ரொஃபைல்ல வந்து அப்டேட் பண்ணுங்க. இந்த உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் சின்ன சின்ன ப்ராஜெக்டா இருந்தாலுமே share it on that because it is one of the best way to showcase your skill to the recruiters. So LinkedIn அப்படின்றது it is a powerful tool which will help you to connect with recruiters. You can message hiring managers and you can put out your work there. Trust me, this entire progress will set you something on the data analysis. So finally what I would like to say is இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால டேட்டா அனாலிசிஸ் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆக முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேக் ஷுர் யூ லைக், சப்ஸ்கிரைப் and I'll see you in the next video and remember just start small and keep going. ஸோ நீங்க ஒரு கோர்ஸை வந்து என்டையர் லேர்ன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியுமே உங்களால ஒரு டேட்டா அனாலிசிஸ் ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். தட் இஸ் த மெயின் கோல் ஆஃப் திஸ் வீடியோ.
வீடியோ. ஸோ தேங்க்யூ.